டாக்டர், வாய் கேன்சர் சிகிச்சை நடக்கும்போது என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரலாம்? சிகிச்சை காலத்தில் சில பக்க விளைவுகள் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பொதுவாக வாயில் புண்கள், வலி, வாய் உலர்வு, விழுங்குவதில் சிரமம், சுவையில் மாற்றம், சோர்வு, வாந்தி போல் உணர்வு அல்லது முடி உதிர்வு, குறிப்பாக கீமோதெரபி காரணமாக இவை இருக்கலாம். ரேடியேஷன் அல்லது அறுவை சிகிச்சையாலும் பக்க விளைவுகள் வருமா? ஆம், ரேடியேஷன் சிகிச்சையால் தோலில் எரிச்சல் அல்லது கரிச்சல் உணர்வு இருக்கலாம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சில நாட்கள் வீக்கம் அல்லது வலி இருக்கலாம். வீட்டில் நாமே செய்யக்கூடிய ஏதாவது உதவி இருக்கா? ஆம், சிகிச்சை காலத்தில் சில எளிய விஷயங்கள் உதவும். எளிதாக மென்று சாப்பிடக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்கள். கிச்சடி, பருப்பு, தயிர் சாதம் அல்லது மிருதுவான காய்கறிகள். புரதம் நிறைந்த உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். பருப்பு, கொண்டைக்கடலை அல்லது முட்டையின் வெள்ளை பகுதி போன்றவை. உடல் நீர்ச்சத்தை வைத்திருக்க அதிகமாக தண்ணீர் குடிக்கவும். வாய் எரிச்சல் இருந்தால் மிகவும் காரம், எண்ணெய் அல்லது மிகவும் சூடான உணவுகளை தவிர்க்கவும். வாயில் எரிச்சல் தரும் அல்லது கடிக்க கடினமான உணவுகளை தவிர்க்கவும். டாக்டர் கொடுத்த மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தமான தண்ணீரால் அல்லது டாக்டர் சொன்னபடி வாயை மெதுவாக கழுவுங்கள். சோர்வு இருந்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் சக்தியை பராமரிக்க லேசான நடைப்பயிற்சி செய்யலாம். இந்த பக்க விளைவுகள் நிரந்தரமா இருக்கும். பொதுவாக சிகிச்சை முடிந்த பிறகு இந்த பக்க விளைவுகள் குறைந்துவிடும் அல்லது முழுமையாக சரியாகிவிடும். வலி, வாந்தி உணர்வு அல்லது வாய்ப்புண்களுக்கு டாக்டர் மருந்துகளும் தருவார். சிகிச்சை காலத்தில் ஏதேனும் புதிய அல்லது தீவிரமான அறிகுறிகள் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர் அல்லது நர்ஸிடம் சொல்லுங்கள். சரியான கவனம், வழிகாட்டுதல் மற்றும் உதவியுடன் பெரும்பாலான பக்க விளைவுகளை நன்றாக கட்டுப்படுத்த முடியும்.